ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 63 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் மே 13 7:30 PM ஸ்டார்ட் ஆகும் நரேந்திர மோடி ஸ்டேடியமில். இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேட்ச் ஆர்சிபி மேட்ச் ரெண்டுக்குமே நம்ம வீடியோன்றது போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது காரணம் என்னென்னா எம்ஐ vs கேகேஆர் மேட்ச்சுக்கும் நம்ம டீம்ஸ் எஸ்எல் கொடுத்துருந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதனாலேயே அந்த ரெண்டு மேட்ச்சுக்குமே நான் வந்து கவர் பண்ணலை. பட் நான் ஸ்டாட்ஸ் அனலைஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்சுக்கு சஞ்சு சாம்சன் ஃப்ளாப் ஆவார்ன்றது தெரிஞ்சதான். வென்யூலையும் சரி ஹெட்வேட்லையுமே ரொம்ப போர் ரெக்கார்டு தான் வச்சுருந்தார். அதை பேஸ் பண்ணி தான் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனாக கொடுத்து க்ளீன் ஸ்வீப்ன்றது கிடச்சிச்சு. அதே மாதிரி பங்களாதேஷ் ஜிம்பாவே மேட்ச் T20மே ஒரு நல்ல கம்பேக் மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஐபிஎல் மாதிரி நமக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக கிளிக் ஆகும். இப்போது இருக்க மீதி ஐபிஎல் மேட்ச்சுக்குமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸாக வந்து ஸ்மால் லீக் கொடுக்குறேன். ஏன்னா கான்ஃபிடென்ட் இருந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணி கொண்டு போகணுன்னு தான் நான் வந்து முயற்சி எடுப்பேன். அதையும் கொண்டு போகிறேன். ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிஸ்கி மேட்சாக இருந்துச்சுன்னா ரிஸ்கி மேட்சும் சொல்லிடுறேன். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு டீம்ன்றது கொடுக்குறேன். அதேமாதிரி டீம் வந்து கடைசி 4 நிமிஷத்தில் கொடுக்குறதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அது யாருன்னே தெரியல ஒரு சிலர். ஆனால் அது நம்ம தமிழ் யூசர்ஸ் கிடையாது. கொடுக்குற டீமு அதை முன்னாடி நான் வந்து கொடுக்குறப்போ அதை கரெக்டாக எடுத்து ஏதோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நான் என்னையே வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே கொடுக்குற டீமையும் எடுத்து போட்டு நிறைய பேர் வந்து மூவ் பண்ணுறதையும் வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே. ஸோ பெரிய அளவில் வின்னு கிடச்சிச்சு. அவங்க எடுத்து இது பண்ணிட்டாங்கனாலும் பரவாயில்ல. ஸோ லாஸ்ட் கொடுத்த டீமையுமே எடுத்து வந்து மூவ் பண்ணதையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ அது தேவையில்லாத வேலை. ஸோ 7-26 இல்லை 27 இல்லை 25க்கு வந்து எஸ்எல் டீம்ன்றது கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் அப்படியே வந்து வின்னிங்ன்றதை எடுத்துகிட்டு போவோம். இடையில இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான டீமை கொடுத்துறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐபிஎல் மட்டும் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு போவீங்க. பட் ஃபேண்டசின்னா புரிஞ்சுக்கோங்க, ஐபிஎல் மட்டும் கிடையாது. ஐபிஎல் கிராண்ட் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறையா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கொடுக்குறதுனால நிறைய வந்து ப்ளே பண்ணுவீங்க. பட் ஸ்மால் லீக்குன்றதா ரொட்டேஷன். ஸோ நம்ம என்ன தான் வின்னு லாஸ்ன்னு இருந்தால் கடைசியில் நமக்கு எப்படினாலும் கொண்டு வந்துடலாம். அதையும் நான் உங்கள்கிட்ட டெலகிராமில் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, நான் எப்படினாலும் வந்து பர்சனலாக நான் வந்து எனக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. அதனால தான் உங்களை மாற்றி ப்ளே பண்ண சொல்லுவேன். இப்போ ஓரளவுக்கு கிடச்சிருக்கு நமக்கு வின்னு தொடர்ச்சி 2 மேட்ச். ஸோ இதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற ஸ்டாட்ஸ் அனலைஸ் வச்சு கிராண்ட் லீக்குன்றதை கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள். க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 28% ஜிஎஸ்டி எடுக்கிறதுல நீங்கள் பே பண்ணுறப்போ 128 வந்து இப்போ 100க்கு பதிலாக நீங்கள் வந்து பே பண்ணுறப்போ 128 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 28 வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு பதிலாக கொடுத்துருவாங்க. அந்த கான்செப்ட் தான். இப்போ மற்றதில் எப்படி இருக்குன்னா நீங்கள் 100 ரூபா வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அந்த 28% டேரெக்டாக வரும். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 28 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கே வந்துடும். அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து புரியலை. அதனால சொல்கிறேன். ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டியோவில் 2 பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நீங்கள் பிச்சிட்டு போட தெரிஞ்சுக்கிட்டு கூட ப்ளே பண்ணலாம். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் பார்த்தோம்னா 32 நரேந்திர மோடியில். 13 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம், 18 மேட்ச் செகண்ட் டீம், ஆவரேஜாக 168. ஹெட்வேட் பார்த்தோம்னா GT 2 KKR 1. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. என்ன தான் KKR ஃபஸ்ட்டு டீம் லீடிங்கில் இருந்தாலும் இந்த சீசனில் ஜிடிக்கு எதிராக அவங்களோட ரெக்கார்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உள்ளே நம்ம டீப்பாக பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து புரியும். 2 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. கடைசியாக நடந்த 2 மேட்சஸ்ன்றதை பார்த்தோம்னா ஸோ ஹை ஸ்கோரிங்காக தான் போயிருக்கு. நல்ல ஒரு பிச்சை தான் செட் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜிடி தான் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க. 231 200. சிஎஸ்கேக்கு எதிராக 2 பேருமே 100ன்றதை ஸ்கோர் பண்ணாங்க. திருப்பி சிஎஸ்கேனால் அடிக்க முடியல, ப்ரெஷரில் போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹை ஸ்கோரிங்னு போயிட்டால் ருத்ராஜ் கேக்வாட் வந்து சேஸில் கொண்டு போக மாட்டார். ஏன்னா அவர் ஸ்லோவான ஒரு பிளேயர் தான். அந்த லாஜிக்கும் இருக்குது. ஸோ சுக்மன் கில்லை கம்பேர் பண்ணுறப்போ ருத்ராஜ் கேக்வாட் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். சுக்மன் கில்லுமே ஸ்லோ தான். பட் இருந்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் வந்து நல்லாவே வந்து ஸ்லோவாக வந்து ஆடுவார். ஸோ அது ஒரு காரணம். சாய் சுதர்சன் அந்த 2 இன்னிங்ஸுமே ஃபஸ்ட் பேட்டிங்கில் எப்படி ஆடிருக்காருன்னு பாருங்கள். இதே கிரவுண்டு தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓவரால் பார்த்தோம்னா மோஹித் சர்மா செகண்ட் பவுல் பண்ணுற விக்கெட் எடுப்பார். அது தெரிஞ்சதான். ஹையஸ்ட் ஸ்கோரை ஜிடி அடிப்பாங்கன்னு கான்செப்டில் நீங்கள் டீமை போட்டாலே மோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 10 மேட்ச்லேயோ இதுலேயோ 30 விக்கெட் கிட்ட வந்து எடுத்திருக்காரு. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்சிபி சேஸ் பண்ணாங்க. பட் இங்கே சிஎஸ்கேனால் சேஸ் பண்ண முடியலை. பட் கேகேஆர் வந்து சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கேகேஆருமே நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக அந்த ஃப்ளிப்சால்ட்டையும் நிறையனையும் குவாலிட்டி பவுலர்ஸ் வச்சு தூக்கிட்டா கஷ்டப்படுவாங்க. ஏதோ வெங்கடேஷ் ஐயர் நிதிஷ் ராணா லாஸ்ட் மேட்ச் வந்து அடித்ததுனால எம்ஐ வந்து ஒரு டம்மி டீமாக தான் இந்த சீசனில் இருக்கிறதுனால அவங்களால அதை கிளிக் பண்ண முடியல. ஒரு குவாலிட்டி டீமாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். சிஎஸ்கே வந்து ஜிடி கூட தோற்றதுக்கான காரணம் என்னென்னா ரஹானே மாதிரி நிறையா
பிளேயர்ஸ் வந்து இந்த சீசனில் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கோம். அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரிதிமான் ஷா இருக்கட்டும், ரஹானே, ரோஹித் சர்மா, நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் அவங்கள வந்து தாக்குறோம் அப்படிலாம் கிடையாது, உண்மை தான். ஏன்னா ஏஜ்டு ஆயிடுச்சு, யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களே ஆடுறாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் நரேந்திர மோடி ஸ்டேடியமில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய அளவில் வின்னிங் கிடையாது, அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால வந்து கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாறி மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருந்தால் நல்லாவே வந்து கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வந்து வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச்சுக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி அதுக்கப்புறம் டிசி மேட்ச்சுக்கு வந்து கம்மியாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா மேட்ச்சும் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலா சகஜம்தான். என்னடா வின் ஆனோடனே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்பையும் அப்போ சொல்லணும், அதுதான் கரெக்ட். கேஆரோட பிளேயிங் லெவனில் பார்ப்போம். அதிரடியான ஒரு மாற்றம்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு மாற்றம் தான். அக்ரீஸ் ரகுவன்சியோட ஆவரேஜ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ ஈடன் கார்டன்ஸில் ரொம்ப ஃப்ளாப்பு, மற்ற இதில் வந்து நல்லா ஆடி இருக்காருன்னு அந்த கேகேஆர் எம்ஐ மேட்சுக்கானதுலேயே சொல்லியிருப்பேன். நிதிஷ் ராணா கொண்டு வந்தாங்க. எப்பயுமே வந்து இது மிகப்பெரிய ஒரு தவறாக தான் போயிட்டுருக்கு. எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே வந்து இப்போ எல்எஸ்ஜிலேருந்து கேஎல் ராவில் தூக்க போகிறாங்க. இதில் நிதிஷ் ராணாவை வந்து தூக்கிட்டு பெஞ்சில் வச்சுட்டு ஸ்ரேயா சேரன்மோ பெரிய பிளேயரு அதிரடி ஆட போகிற மாதிரி அவருக்கு உடனே முக்கியத்துவம் கொடுத்து டைகர் ஐயர்னு அட்மின் போட்டு தள்ளி பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணி நிதிஷ் ராணாவை பெஞ்சில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கையுமே காலி பண்ணதுக்கு காரணம் ஸ்ரேயா ஐயர் தான். எனக்கு வந்து கான்ட்ராக்டே இல்லை, என்னை வந்து எப்படி T20 வேர்ல்டு கப்பில் எடுக்க மாட்டாங்க, அப்போ நீயும் போகாதன்ற மாதிரி பேட்டிங் சான்ஸே கொடுக்காம நல்லா இருந்த ஒரு ரிங்கு சிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் அவுட் ஆக்கி விட்டார் ஸ்ரேயா ஐயர். இதே நிதிஷ் ராணா கேப்டன்ஷிப் பண்ணுறப்போ ரிங்கு சிங் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணார், எப்படி யூஸ் பண்ணாங்க நிதிஷ் ராணா ரிங்கு சிங்குன்றது அதை நம்ம கிளியர் கட்டாக யோசிக்கணும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்ரேயா ஐயரை மட்டும் குறை சொல்ல முடியாது. நிதிஷ் ராணாவை நம்ம யோசித்து பார்க்கணும். லாஸ்ட் சீசனில் கேப்டன்ஷிப் கொடுத்தோன்னே அவரே தன்னைத்தானே பெரிய ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி நினச்சிக்கிட்டு அவரே பவுல் பண்ணி 2-3 மேட்சை போட்டு தள்ளினதுலையுமே இருக்குது. ஸோ எல்லாருமே கேப்டன்னு வரப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்களோட அட்வான்டேஜஸை. பேட் கமின்ஸ் மாதிரி எந்த ஒரு கேப்டனுமே கிடையாது. ஸோ MS தோனி அவங்களாம் பெரிய ஆட்கள். இருந்தாலும் இந்த சில இப்போதைக்கு இருக்க கேப்டனில் பார்த்தோம்னா பேட் கமின்ஸ் தான் வந்து எந்த ஒரு செல்ஃப் இதுவுமே இல்லாமல் டீசெண்டாக வந்து மூவ் பண்ணுறார். அது ஒரு காரணம் தான். ஸோ இந்த மேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய டக் அவுட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கும், 15 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிறக்கும் சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் பந்து போட போகிறது பார்த்தோம்னா ரஷீத் கான், அதுக்கப்புறமா இனிஷியல் ஸ்பெல்லே வந்து சந்தீப் வாரியர் ஒரு டுபாக்கூர் பவுலராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஸ்விங் பண்ணுவார் உள்ளேயும் வெளியும். அதேமாதிரி உமேஷ் யாதவ் குவாலிட்டியாக வந்து இந்த மாதிரி கண்ணை மூடி சுற்றுற பேட்டர்ஸ்க்கு வந்து நல்லாவே வீசுவார். சேம் தான் ஃப்ளிப்சால்ட்டும். பட் இருந்தாலும் ஆப்போசிட்டில் மேத்யூ ஒய்டுக்கு அந்தளவுக்கு டச் கிடையாது. அதனால் ஒரு சேஃப் ஆப்ஷனாக நம்ம ஃப்ளிப்சால்ட் எடுத்துக்கலாம். போன டைம் அவுட் ஆன மாதிரியே அவுட் ஆக மாட்டார், கொஞ்சம் யோசிப்பார். விக்கெட் கீப்பிங்குமே நம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நரேனில் நம்ம பேட்டிங்கில் குறை சொன்னாலுமே பவுலிங்கில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். ப்ளஸ் எங்கெங்கே கேட்ச் வருதோ அங்கே நரேன் இருக்கார். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். பட் விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் வரும், அவுட் ஆவார் அப்படின்னா நீங்கள் மேத்யூ விட ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கலாம். நரேன் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். பட் அது கண்டிப்பாக வந்து ஒரு எப்படின்னா அவுட் ஆனாலும் ஆக வாய்ப்பு ஏர்லியாக இருக்கும். அந்த ஸ்விங்கே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி எங்கிட்ட பேட்டில் பட்டு அந்த சைடு இந்த சைடுன்னு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயுமே நரேன் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ 50-50 நரேன் எடுத்துக்கலாம் பேட்டிங்கில். பட் பவுலிங்கில் மினிமம் ஒரு விக்கெட்டுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா சேசிங் அப்போது கண்டிப்பாக ஸ்ரேயா ஐயர் ஒரு கிளிக்கு தான். ஏன்னா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். அதே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் நிதிஷ் ராணா கூட ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல. வெங்கடேஷ் ஐயர் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடுவார். சேசிங்கில் கொஞ்சம் டவுட்டு. ரிங்கு சிங்கை காலி பண்ணிட்டாங்க. பெரிய அளவில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. ஸோ இல்லை பயங்கரமாக எப்படி சாய் சுதர்சனும் அதுக்கப்புறம் சுக்மன் கில் ஆடினாங்களோ அதேமாதிரி இவங்களும் ஓப்பனிங்கில் ஆடுவாங்க. அந்த இனிஷியல் ஸ்விங்கெலாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இவங்க 2 பேரும் கேப்டன் கேப்டனாக கொடுங்க. லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரசல் வந்து நல்ல டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். அந்த சைடில் சாய் சுதர்சன், சுக்மன் கில் நல்ல ஆப்ஷனு. ரஷீத் கானுமே பெட்டர் ஆப்ஷன். காரணம் என்னென்னா இப்போ சேசிங் வந்தாலும் சரி என்ன ஆனாலும் மிடில் வந்து ஹிட் பண்ணணும்னு நினப்பாங்க. அப்போ கண்டிப்பாக
ரசல் விசஸ் ரஷீத் கான் பேட்டில் இருக்கும். அதேமாதிரி ரிங்கு சிங்கும் அடிக்க பார்ப்பார், அவருக்குமே ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம். இனிஷியல் ஸ்பெல்லில் அவங்க விக்கெட்ஸ் எடுத்தாலுமே மிடில் வந்து ரசலுக்கு எதிராக கரெக்டாக வச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் ரசல் இப்போ என்ன பண்ணுறாருனா ஒரு 20 ரன் அடிச்சுட்டு பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்துடுறார். ஸோ அதனால் சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப போராக தான் இருக்கும். ஸோ ஆன் தி ஃபார்மில் பார்க்குறது தான் வந்து பெட்ரு. சேம் இந்த சைடில் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் சுக்மன் கில், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன். சுக்மன் கில் இந்த கிரவுண்ட்னாலே அடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பட் சுக்மன் கில்க்கு எதிராகவும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நரேன் வந்து வீசலாம். அதுக்கப்புறம் வைபவ் ஓவரோட ஸ்விங்கு, மிச்சல் ஸ்டார்க்கோட பவுலிங்கும் இருக்கும். மிச்சல் ஸ்டாருக்கு ஷ்ரேயாஸ் ஐயர் 1 ஓவர் 2 ஓவர் தான் தராரு. மேபி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் கொடுக்கலாம், செகண்ட் பவுல் பண்ணால் நம்பிக்கை இல்லாமையும் போகலாம். அது 50-50 தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ப மாட்டுறாங்க. ஸோ டீசென்ட் ஆப்ஷன்ஸ் இவங்க 2 பேரும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தோம்னா டாப்லேயே வந்து உங்களுக்கு 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்துடுவாங்க. அப்போது வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா நரேன் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதில் வருண் சக்கரவர்த்தி, நரேனை அடிக்க போகக்கூடிய பேட்டர்ஸ் இந்த 4 பேரும். அதில் எப்படினாலும் யாராவது 2 பேரை மாட்டியாச்சும் அவங்களுக்கு விக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ வருண் அதுக்கப்புறம் நரேன் 2 பேருமே முக்கியம் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இந்த கிரவுண்டில் இனிஷியல் ஸ்விங்கை கட் பண்ணால் கூட வைபவ் ஓவரோட 0 விக்கெட்ஸில் போனாலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுப்பார். ஸோ மோஹித் சர்மா எப்படி இந்த கிரவுண்டில் எவ்வளோ எஃபெக்டிவோ அதே மாதிரி ஹர்ஷித் ராணா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர். நம்ம லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம், அவரை தான் நம்பி கொண்டு போகிறாங்க, டெத் வரையும் அவர் தான் வீசுறார். ஸோ அதனால் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ஜிஎல்ல கேப்டனைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹர்ஷித் ராணாவை. ஸோ மற்றபடி பெஸ்ட்டு கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸில் ரசல் ஒரு டீசெண்டான ஆப்ஷன், அதுக்கப்புறமா நரேன் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஜிஎல்ல ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் மினிமம் 2-3 விக்கெட் எடுக்கலாம். ஷ்ரேயாஸ் ஐயரை ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் சாய் சுதர்சன், அதுக்கப்புறமா சுக்மன் கில். பவுலிங்கில் நம்ம கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சந்தீப் வாரியர், அதுக்கப்புறம் உமேஷ் யாதவ் எல்லாருமே லோயஸ்ட் பர்சன்டேஜ். பட் கேகேஆருக்கு எதிராக நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு உமேஷ் யாதவ். வேணால் வந்து இவரை ட்ரை பண்ணலாம். ஒரு பிளேயராக டெத்துலேயும் வீசுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். மோஹித் சர்மாவும் டெத்தில் வீசலாம், ரஷீத் கானும் டெத்தில் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டேவிட் மில்லர் சேசிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான பிக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட அவ்வளோ வந்து ஒரு 20 ரன் அடித்தா கூட சேசிங்கில் கண்டிப்பாக கேமை எடுத்துகிட்டு போவார். அந்த சைடில் உங்களுக்கு டைட்டாக பவுல் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கேம் எடுத்துகிட்டு போகலாம். பயங்கரமான ஒரு எஃபெக்டிவான ஒரு பிக்காக நரேனும் வருணும் பவுலிங்கில் இருப்பாங்க. நரேனோட பேட்டிங் வந்து கொஞ்சம் டவுட்டு தான், ஹெட் ரெக்கார்டாக தான் சொல்லுது. இனிஷியல் ஸ்விங்குமே இந்த 2 பேருமே நல்லாவே ஸ்விங் பண்ணுவாங்க. கார்த்திக் தியாகியுமே வீச வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் யோசிச்சுக்கோங்க. மோஹித் சர்மா செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் வீசுவார். ஸோ பட் ரெக்கார்டுன்றது பார்க்குறப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அடி வாங்கியிருக்காரு இந்த சீசனில். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நல்லாவே ஹையஸ்ட் ரன் அடிச்சிட்டாங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்த்தோம்னா ஷாருக் கான் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி யோசிப்பாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக ஷாருக் கான் வருண் சக்கரவர்த்தி ஆடி இருப்பார். ப்ளஸ் இனிஷியலாக ஏதோ ஒரு விக்கெட்ஸ் போகுது, மேத்யூ வைட் அவுட் ஆகிறாரு, இல்லாட்டி இவங்களாம் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக் மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஜிஎலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்கு. அதேமாதிரி நூர் அகமது, ரஷீத் கான் எல்லோரும் யோசிப்பாங்க. பட் டிஃபரன்ஷியல் பிக்காக இவங்க 2 பேரையும் பார்க்கலாம். அதேமாரி இங்கே டிஃபரன்ஷியல் ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு பிக்ஸுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நிதிஷ் ராணாவை பார்க்கலாம். ஒரு ஷ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக அவரோட ஃபார்ம் டச்சை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகவும் சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஒரு சில கிராண்ட் லீக்ஸில் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் கேப்டனைஸ் சாய்ஸ் சுக்மன் கில், சாய் சுதர்சன் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணால் ரஷீத் கானும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இங்கே உங்களுக்கு நரேன், ரசல், செகண்ட் பவுல் பண்ணால் ஹர்ஷித் ராணா, இவங்கெல்லாம் வந்து டீசெண்டான ஆப்ஷன்ஸ். ரெக்கார்ட்ஸ் வைஸாக பார்த்தோம்னா ஹெட்வேர்ட்லேயும் சரி, வென்யூலையும் சரி, டக்கு, ஃப்ளிப்சால்ட்டு ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த இடத்துல மேத்யூ வைட் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நரேன் 4 விக்கெட்ஸு ஹெட்வேர்டில், வென்யூவில் 5 விக்கெட்ஸு. இவரோட பேட்டிங் ரெக்கார்டு என்னென்னா 3 மேட்ச்சில் 5 ரன்னும் எவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேட்டிங் முன்னாடி கொடுக்கல. இப்போ கம்பீர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. முன்னாடி பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, அதுவும் உண்மை தான். ஹெட்வேர்ட் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 111 வெங்கடேஷ் ஐயர், ஒரு மேட்ச் ஆடிருக்கார் வென்யூவில், அதில் 88 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஷ்ரேயாஸ் ஐயர் ஹெட்வேர்டில் 12 ரன்னு. ரசல் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 83, 5 விக்கெட்டு. வென்யூவில் 3 மேட்ச்சில் 56, விக்கெட் எதுவும் எடுக்கலை. வருண் சக்கரவர்த்தி ஹெட்வேர்டில் ஒரு விக்கெட் கூட எடுத்ததே கிடையாது. அது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. நல்லா பேட்டிங் ட்ராக்காக செட் பண்ணிட்டாங்க. ஸ்பின்னை ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டாங்கன்னா இருக்குது லாஜிக்கலாக. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இவர் இப்போதைக்கு இருக்க ரிதமில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். மினிமம் ஒரு விக்கெட்டு. ஹர்ஷித் ராணா ஹெட்வேர்டில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இந்த கிரவுண்டில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பிக்கு. சுக்மன் கில் ஹெட்வேர்டில் 3 மேட்ச்சில் 95. வென்யூவில் பார்த்தோம்னா ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், வென்யூவில் இவர் எப்போயுமே ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ப்ரெஷரே இல்லாமல் ஆடுவார். செகண்ட் பேட்டிங்கில் கூட கொஞ்சம் தடுமாறி பார்த்துருக்கோம்.
சாய் சுதர்சன் ஹெட்வேட்டில் 51, வென்யூவில் 60. ஸோ அடுத்த ஒரு சுக்மன் கில் மாதிரி தான் இந்த கிரவுண்டில் ஆடுறாரு. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கான். எப்படி ஒரு ரஹானேவை பெஞ்சில் வச்சோன்னே சிஎஸ்கே ஜெயித்தாங்களோ அதே மாதிரி ரித்திமான் ஷாவை பெஞ்சில் வச்சோன்னே ஜிடி ஜெயித்தாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்போ ரோஹித் சர்மா பெஞ்சில் வச்சா அடுத்த மேட்ச் வந்து எம்ஐ ஜெயிப்பாங்களா அப்படின்னா அதை நம்ம எதாவது சொன்னோன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனை ஆக்கிடுவீங்க. ஸோ அது போக போக பார்ப்போம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஐபிஎல் அடிக்க மாட்டார், பட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்னால் அடிப்பார். மேக்ஸ்வெல் ஐபிஎல் அடிக்க மாட்டார், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்னால் அடிப்பார் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தாலும் அதுவும் உண்மை தான். பார்ப்போம் இந்த தடவை வந்து அது நடக்குதான். டேவிட் மில்லர் 31 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில். வென்யூவில் பார்த்தோம்னா 254 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார். ரஷீத் கான் 17 விக்கெட்ஸ் ஹெட்வேட்டில். வென்யூவில் 19 விக்கெட்ஸ். நூர் அகமது ஹெட்வேட்டில் 2 விக்கெட்ஸு. வென்யூவில் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஸோ ஆடினது இல்லை. வென்யூவில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா 12 மேட்ச்சில் 29 விக்கெட்டும், ஹெட்வேட்டில் 10 விக்கெட். உமேஷ் யாதவ் ஸோ 16 விக்கெட்டு, ஸோ 5 விக்கெட். ஸோ 16 விக்கெட்டுன்றது ஹெட்வேட்டில் நல்ல ஒரு ரெக்கார்டு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டீம்ன்றதை பார்ப்போம். ரசலை கேப்டனாக கொடுத்து சுக்மன் கில் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இந்த மேட்சோட கேப்டன் வைஸ் கேப்டன் தான் வின்னிங்கிறத நிர்ணயிக்கும். நரேன் சாய் சுதர்சனும் ட்ரை பண்ணலாம், அதுவும் பெட்டரான ஆப்ஷன் தான். டேவிட் மில்லர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேறு பிளேயரை கூட எடுத்துக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க்கும் நல்ல ஒரு டீசன்ட் பிக்ஸ் தான். ரோஹித் சர்மா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஆன் டைமில் பார்ப்போம். பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அந்த மேட்ச் இருக்கும். ஸோ ஆன் டைமில் வந்து நம்ம யோசித்து கரெக்டாக கொடுக்குறதா இருக்குது. ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க, நல்ல வின்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ டெலகிராம்லேயும் நம்ம வந்து போட்டிருப்போம் வின்னிங்ஸ் எல்லாமே, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ரஹானேவை பார்த்து பயந்துடாதீங்க, நல்ல ஆப்பு தான். ஸோ நல்லாவே வந்து வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ரஹானே ரன் அடிக்காட்டியும் இந்த ஆப்பில் நமக்கு வின்னிங்ஸ்ன்றது நல்லாவே கிடைக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இது, விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு நிறைய கமெண்டேட்டர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து பேசினாங்க. ஆனால் அவ்வளோ ரன்ஸ் அடித்தார், ஸ்லோவாக அடிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. பட் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 8 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதை பற்றி யாருமே பேசலை. அது ஏன்றது தான் வந்து எனக்கும் தெரியல.